ரதிய கடுப்படியில் இன்றைக்கி அக்கா லூக்கல் சட்னி பண்ண போகிறேன். அக்கா எப்படி பண்ணுறேன்னு பார்ப்போம் வாங்க. இது ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வித்தியாசமாக டேஸ்டியாக இருக்கும். லூக்கல் சட்னியாக நம்மளுக்கு கண்டுபிடிக்க முடியாது. வாங்க செய்வோம். இதை நல்லா தோல் சீவிட்டு அலசிட்டு வரேன் அக்கா. லூக்கலை நல்லா தோல் சீவிட்டு கழுவிட்டு இப்படி உதிரியாக நம்ம சீவலில் பெரிய பல்லில் சீவி வச்சுக்கோங்க. இப்போ துருண லூக்கலைப்பா இந்த மாதிரி இந்த பாருங்கள் புளிஞ்சு அக்கா எவ்வளோ சாறு அதில் வந்திருக்குன்னு. அது மாதிரி புளிஞ்சு அதனுடைய தண்ணியெல்லாம் நம்ம எடுத்துடணும். எடுத்துட்டு இப்படி உதிரியாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சட்னி செய்ய ஆரம்பிப்போம். இந்த தண்ணியை வந்து வேஸ்ட்டு தான் தூர ஊற்றிடலாம். இப்போ இந்த லூக்கல் சட்னிக்கு வடசட்டி காய வச்சு அக்கா 1 ஸ்பூன் போல் ஆயில் விட்டுருக்குறேன். ஒரு கைப்பிடி அளவு பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. 3 பச்சை மிளகா. எனக்கு ரொம்ப காரமாக வேணும்னு சொல்லி அக்கா 3 போட்டிருக்கேன். நீங்கள் 2 கூட போட்டுக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். 2 பல் பூண்டு போடுறேன். வெங்காயம் நல்லா வதங்கணும்ப்பா. நல்லா அந்த லைட்டு பொன்னிறமாக வரணும். இப்போ இது கூட உங்களுக்கு பருப்பு வேணும்னா கடலைப்பருப்போ உருட்டு பருப்போ போட்டுக்கலாம். இங்கே எங்கள் வீட்டில் என் ஹஸ்பண்டுக்கெலாம் பருப்பு போட்டு சட்னி செஞ்சால் பிடிக்க மாட்டேங்குது. அது நாங்கள் தான் சாப்பிடுவோம் பருப்பு போட்டு செஞ்சால். இது அவங்களுக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அக்கா பருப்பு போடாமல் செய்கிறேன். கடலைப்பருப்பு இல்லைன்னா உளுத்தம் பருப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதை ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து எடுத்துகிட்டு அப்புறம் ஆனியன் போட்டு வதக்கணும். இப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் பாதி அளவு வதங்கிருச்சு. நம்ம இந்த லூக்கல் துருவலை போட்டுக்கலாம். தண்ணியே இல்லாமல் அக்கா நல்லா பிழிஞ்சு எடுத்துருக்கேன் பாருங்கள். அப்படி தான் இருக்கணும். அப்போ தான் அந்த சட்னியில் வந்து நம்மளுக்கு அந்த லூக்கல் பச்சை வாசம் இப்போ நம்ம எவ்வளோ தான் வதக்கினாலும் அந்த லூக்கல் வாசனை இல்லாமல் சட்னி என்ன சட்னின்னே கண்டுபிடிக்க முடியாமல் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நல்லா அந்த லூக்கலுடைய சாறை நல்லா பிழிஞ்சு எடுத்துருங்க துருவிட்டு. இது துருவுறது வந்து கொஞ்சம் நல்லா சீக்கிரமாக வெந்துடும் இந்த ஆயிலில். அதனால தான் அக்கா துருவிப்பேன். அதேமாதிரி அந்த சாறை எடுத்துட்டோம்னா பசங்களுக்கு யார் லூக்கல் பிடிக்காதவங்களும் இந்த சட்னியை சாப்பிட்றலாம். லூக்கல் வாசனை சுத்தமாக எதுவுமே வராது. இப்போது லூக்கல் கொஞ்சம் வதங்கிருச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு பாதி தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன் அக்கா. ஒரு மீடியம் சைஸ் தக்காளியில் அதை போட்டு நம்ம நல்லா வதக்கலாம். உங்களுக்கு சீக்கிரமாக சட்னி ஆகணும்னு சொன்னால் ஆயில் நிறையா ஊற்றி சீக்கிரமாக வதங்கிடும். ஆயில் நிறையா ஊற்றுனீங்கன்னா. இப்போ ஆயில் அக்கா இப்போ கம்மியாக தான் ஊற்றிருக்கேன். இது கொஞ்சம் பொறுமையாக சிம்மில் வச்சு நம்ம வதக்கி எடுத்துட்டோம்னா ஹெல்த்தியாக இருக்கும் சட்னி. இது கொஞ்சம் நல்லா அக்கா வதக்கிடும். இப்போது இதுக்கு தேவையான ஒரு 1/4 ஸ்பூன் கல் உப்பு போட்டு இப்போ வதக்கிடலாம். அந்த தக்காளி நல்லா வதங்கிடும். அதுக்காக தான். அவ்வளோதான். தக்காளி வதங்கிக்கிட்டு வருது. உங்களுக்கே தெரியும். அக்கா க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். நல்லா பாருங்கள். அந்த லூக்கல் வந்து நிறம் மாறி இருக்குது பாருங்கள். தக்காளியும் வதங்கிருச்சு. இப்போ எடுத்துடலாம். ஆனால் ஆயிலே இல்லை பார்த்தீங்களா. மொத்தமே 2 ஸ்பூன் தான் ஆயில் விட்டுருக்கேன். ஹெல்த்தியாக இருக்கணும்னா கொஞ்சம் ஆயிலை குறைச்சிக்கலாம். கொஞ்சம் தளதளன்னு ஆயில் விட்டிங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும். எல்லாம் ஒரே டேஸ்ட்டு தான் இருக்கும். நம்ம இது ஹெல்த்தியாக இருக்கணுங்கிறதுக்காக அக்கா கொஞ்சம் ஆயில் கம்மி பண்ணியிருக்கேன். எங்கள் வீட்டில் ப்ரெஷர் சுகர்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் ஆயிலை கம்மி பண்ணியிருக்கேன். நீங்கள் குழந்தைங்களுக்கு வதக்கும் போது கொஞ்சம் அதிகமாக ஆயிலை ஊற்றி நல்லா வதக்கணும். இப்போ இதை அப்படியே பிளேட்டுக்கு மாற்றிடுவோம். இப்போ அப்படியே பிளேட்டுக்கு மாற்றிடலாம். ஆறட்டும். நல்லா ஆற வச்சுருவோம். ஃபேன் காற்றுல வச்சா 2 மினிட்டில் ஆறிடும். நல்லா ஆறட்டும். அதான் ஆறிச்சு. மிக்ஸி ஜாரில் போட்டேன் அக்கா. கொஞ்சம் தண்ணி தெளித்து சட்னி பதத்துக்கு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். அவ்வளோதான் அக்கா. சட்னி பதத்துக்கு அரைச்சாச்சு. இங்கே பாருங்கள். ரொம்ப நைஸாக அரைக்க மாட்டேன் அக்கா. இந்த மாதிரி சட்னிலாம் இப்படி அரைச்சா தான் கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். இது அப்படியே ரைஸில் போட்டு பரட்டி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஆனால் அப்படியே தோசை இட்லிக்கும் தொட்டுக்கலாம். எங்கள் வீட்டில் சட்னினா என்ன தாளிக்காமல் எப்படி சட்னி ஆகும்னு கேட்பாங்க. அதனால் ஒரு குட்டியாக ஒரு தாளிசம் போட்டுடலாம். இதை பவுலுக்கு மாற்றிட்டு. அவ்வளோதான். லூக்கல் சட்னிக்கு தாளிசம் போட்டாச்சு. வெறும் கடுகு உளுத்தம்பருப்பு கறிவேப்பிலை. ரொம்ப அர்ஜென்ட்டு. தோசை ஊற்றி கொடுத்துட்டேன் இந்த சட்னி செய்கிறதுக்கு. அதனால் தாளிசத்தை உங்கள்கிட்ட காமிக்க முடியல. சாரிப்பா. வெறும் கடுகு உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு அக்கா வெறும் கறிவேப்பிலை தான் போட்டிருக்கேன். காஞ்ச மிளகா நீங்கள் கிள்ளி போட்டு தாளிச்சிக்கலாம். அப்புறமா இதில் ஒரு பச்சை மிளகா கம்மி பண்ணிக்கோங்க. பண்ணிங்கன்னா குழந்தைங்களுக்கு கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும். நல்லா டேஸ்டியாக இருக்கும். போட்டு பரட்டி இட்லி தொட்டு தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே தொட்டு ஊட்டி விட்டுடலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி சட்னி. செஞ்சு பார்த்துட்டு அக்கா கமெண்ட்டில் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு டேஸ்ட் பிடிச்சிருந்துச்சான்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.